கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய வெளியேறப்பட்ட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவா நினைத்தி, தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவால் நினைத்தி, தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஏராளம் நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்கிற தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மகிமையான தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், தாங்கி நடத்துகிற தெய்வம். உடைய ஆளுகை நம்ம மேலே உண்டாகும்படியாய் தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. உடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும். தேவ கிருபை எங்களை சூழ்ந்து நடத்தட்டும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுகப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஒரு மனுஷனை ஆண்டவர் நீதிமானாக மாற்றுகிறார் என்கிற காரியத்தை இந்த வேத வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். நீதிமானுக்கென்று வேதத்தில் ஏராளம் ஆசீர்வாதங்களை
கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பாகத்தான் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீதிமான் என்றால் யார்? அநேகருக்குள்ள ஒரு கேள்வி வரும், நீதிமான் என்றால் யார்? இந்த பூமியில் நிறைய நன்மைகளை செய்து, தான தர்மங்களை செய்து, நன்மையான காரியங்களை செய்து, அல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதுனால் ஒரு மனிதன் நீதிமானாக இருக்க முடியாது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் ஒருவனும் இல்லை என்று 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் பூமியில் நீதிமான் யாருமே கிடையாது. இந்த வசனம் எந்த காரியத்தின் அடிப்படையில், என்ன ஒரு அடிப்படை காரியமாக தேவன் சொல்லியிருக்கிறார் என்றால், நீதிமான் தன்னுடைய சுய முயற்சியினால் ஒரு மனுஷன் நீதிமானாக இந்த பூமியில் மாறவே முடியாது. அவன் என்னதான் நல்ல காரியங்களை செய்தாலும், என்னதான் நற்கிரியைகளை செய்தாலும், இந்த பூமியில் எவ்வளவு மனிதர்களுக்கு ஒத்தாசை செய்து உதவி செஞ்சு என்னதான் அவன் செஞ்சாலும், இந்த பூமியில் தன்னுடைய சுய முயற்சியினால் ஒரு மனுஷன் நீதிமானாக மாறவே முடியாது. அப்படியானால் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், நீதிமானாக எப்படி ஒரு மனுஷன் மாற முடியும்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி என்று வேதத்திலே படிக்கிறது போல நாமும் தேவ மகிமையை இழந்துவிட்டோம் என்கிற உண்மையை இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நாமும் அறிந்து நாம் இந்த நாட்களில் தேவன் பக்கமாக வர வேண்டியது அவசியம். இப்படி எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாகி பாவம் செய்து நீதிமான்களாக இல்லாமல் வழிதப்பி கெட்டுப்போன சூழ்நிலையில் தான் மனிதனை மீட்கும்படியாக இந்த பூலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் யார் என்று நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 50வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, நீதிமான் ஆக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஆனால் இங்கே நீதிமான் ஆக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம் அல்லவா? அப்போ இயேசு இந்த பூமியில் நம்மளை, பாவியாகிய மனுஷனை, நன்மை செய்யாமல் தீமை செய்த மனிதனை, கெட்டுப்போன மனிதனை நீதிமான் ஆக்குகிறவர் எங்கே இருக்கிறாராம்? சமீபமாக இருக்கிறார். அப்போது இந்த பூமியில் நம்மளை நீதிமான் ஆக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 37ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதில் பல வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அதில் முதலாவது 30வது வசனம் 31வது வசனத்தை வாசிக்கும்போது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஒரு நீதிமான ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய வேதத்தை அவனுடைய இருதயத்தில் அருளி இருக்கிறார். ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த ரட்சிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு வரை நிலைச்சிருக்க காரணம் என்ன? எத்தனையோ நேரம் நம்ம தடுமாறினோம், எத்தனையோ முறை நம்ம விழுந்து போனோம். தள்ளுண்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வேதத்தை இருதயத்தில் அருளி இருக்கிறார். ஒரு நீதிமானுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் தம்முடைய வேதத்தை வச்சிருப்பார், வசனத்தை வச்சிருப்பார். அவன் விழுந்து போகும்போது அந்த வார்த்தை அவன்கிட்ட பேசும், அந்த வசனம் அவனை உணர்த்தும், அந்த வசனம் அவனை எச்சரிக்கும். பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அவனை எச்சரிக்கும் போது அந்த நீதிமான் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருப்பான். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். வேதத்தை தேவன் எங்கே அருளி இருக்கிறாராம் பாருங்க, நம்முடைய இருதயத்தில் அருளி இருக்கிறாராம். அதற்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள வேதம் இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம வசனத்தை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும்.
சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து வாசித்து அதில் நடக்கிற ஒரு நீதிமானுடைய இருதயத்துக்குள்ள வார்த்தை எப்போவுமே உயிரோடு இருக்கும். அந்த வார்த்தை அவனோட பேசும், அவனை எச்சரிக்கும், அவனை உணர்த்தும். அந்த நீதிமான் அவன் என்ன செய்வான்னா, வழிகள் ஒன்றும் நடைகள் ஒன்றும் அவனுக்கு பிசகுவதில்லை என்று பார்க்கிறோம். 37வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஒரு நீதிமானுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். ஒரு நீதிமானுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு துன்மார்க்கனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரு நீதிமானுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் முடிவை குறித்து கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்காது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நீதிமான ஆசீர்வாதமாக வச்சிருப்பார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் உங்களை இயேசுவின் ரத்தம் நீதிமானாக மாற்றி உங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தி உடைய பிள்ளையாக இந்த சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி செபிப்போம். ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி மனம் திரும்ப விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன்னு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்திலே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்துக்காக நன்றி. தகப்பனே, பாவிகளை நீதிமான்களாக மாற்றுகிற எங்கள் தேவன் எங்களை நீதிமான்களாக்கி பரிசுத்தப்படுத்தி, ஹல்லேலூயா, உமக்கு சாட்சிகளாக நீங்கள் வைத்து எங்களை கனப்படுத்துகிற எல்லா மேன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் கரம் வந்து அமரட்டும் ஐயா. வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சுகவீனத்திலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சந்திக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும், நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.